ஹாய், வெல்கம் டு இன்ஸ்டா சுவை சேனல். இன்னைக்கு மெட்ராஸ் சிக்கன் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபிங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, குட்டியாக கட் பண்ண பூண்டு, குட்டியாக கட் பண்ண இஞ்சி. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓரளவுக்கு வதங்கினோடனே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள். தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கடைசியாக 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா மசாலோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. மூடி போட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் சிம்லே வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான மெட்ராஸ் சிக்கன் கறி தயார்.